கிறிஸ்துக்கள் அன்பார்ந்த தின அன்பர்களுக்கு கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் உரித்தாகுக. கிறிஸ்தேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் லூக்கா 2:10. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அல்லேலூயா. இங்கே நாம் வாசிக்கிறோம், பயப்படாதிருங்கள். இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது கொடுத்த முதல் வார்த்தை, முதல் நல்ல செய்தி, பயப்படாதிருங்கள். இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்த வாரத்தின் முதல் வந்த செய்தியும் முதல் செய்தி, பயப்படாதிருங்கள். பயத்தை கொடுக்கிறவன் சாத்தான், பயத்தை நீக்குகிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆகதான் இங்கே பார்க்கிறோம், பயத்தை நீக்கும்படி இந்த பூமிக்கு வந்தார். ஆகதாங்க சொல்றார், பயப்படாதிருங்கள், ஏதோ எல்லா ஜனத்துக்கும், குறிப்பிட்ட மதத்தினருக்கு மாத்திரமல்ல, கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, இங்க சொல்றாரு எல்லா ஜனத்துக்கும், ஆல் நேஷன், ஆல் பீப்புள், எல்லா ஜனத்துக்கும். எப்படிப்பட்ட சந்தோஷமா? மிகுந்த சந்தோஷம். எப்படி ஒரு புதையலை பார்த்துட்டாக்கா கண்டுபிடிச்சிட்டா சந்தோஷம் கொண்டாடுறோம், அதை விட மிகுந்த சந்தோஷம் இயேசு பிறந்ததுனால. அதுதான் நம்ம பயப்படக்கூடாது. வேதத்தில் 365 முறை பயப்படாதே பயப்படாதே பயப்படாதுன்னு சொல்லி ஒவ்வொரு நாளுக்கும் ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை, பயப்படாதீங்க. ஆகவே இந்த செய்தியை கேட்கிற, இந்த தியானிக்கிற இந்த நாள்லேருந்து நம்முடைய வாழ்க்கையில் பயத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, வைத்துக்கொள்ளக்கூடாது. படிக்கிற பிள்ளைகளுக்கு பரீட்சை குறித்த பயம், வியாதியாக இருக்கிறவங்களுக்கு மரணத்தை குறித்த பயம், பெரியவங்களுக்கு குடும்பத்தை நடத்தக்கூடிய வேண்டிய பயம், பொருளாதாரத்தினால குறைவினால் இருக்கிற பிள்ளைகளுக்கு பொருளாதாரத்தை குறித்த ஒரு பயம், இந்த பயத்தெல்லாம் நீக்கும்படி ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார். ஆகவே நாம் இனி பயப்படக்கூடாது. அவர் இம்மானுவேலராய் நம்மோடு கூட இருக்கும்படி, நம்முடைய பயத்தை ஒவ்வொரு நாளும் நீக்கும்படி நம்மோடு இருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தையை கேட்டு, இந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து, ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, அறிக்கை செய்யும் போது சத்துரு வெட்கப்பட்டு ஓடி போயிடுவான். ஆகவே இந்த நல்ல செய்தியை நம்ம மட்டும் வைத்துக்கூடாது, மற்றவர்களுக்கு சொல்ல அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். செபிப்போம். நேசிக்க நல்ல தகப்பனே, இந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி. பயப்படக்கூடாதுன்னு சொல்லி எங்களுக்கு கொடுத்த நல்ல ஆறுதலான தேற்றல் கூடிய வார்த்தைக்காக நன்றி. ஆசீர்வதி பலப்படுத்து. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.